Praise the Lord. இந்த காலையில் கர்த்தரை ஆராதிப்போமா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, அவும் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. யெஸ்ஸையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. யெஸ்ஸையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். இயேசுவே, நான் உம்மோடு கூட இருக்கணும். அதான் என் வாஞ்சை. நான் வாழ்கிற அந்த ஜீவியம் தேவனை ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு பேச்சும், சிந்தனையும் உங்களை வெளிப்படுத்துறதா, உங்களை காமிக்கிறதா இருக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா, அப்படிப்பட்ட தயவை தாங்கப்பா. யெஸ்ஸையா, என் ஏக்கம் நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். என்னுடைய வாஞ்சை தேவனை நீ விரும்புகிற வாழ்க்கை நான் வாழணும். சொல்லுவோமா? நம்மளால முடியாது, அது கர்த்தர் தான் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்வார். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. உங்களுடைய இரக்கத்தால் எங்களை முடிசூட்டுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:14 இப்படியாக வருது. நான் அற்புதமும் ஆச்சரியமான ஒரு அதிசயத்தை செய்வேன். அந்த பைபிளில் அந்த வார்த்தையில் இருக்கிறத, அந்த 2 வார்த்தை மட்டும் அப்படி கிளிப்பிங் மாதிரி எடுத்திருக்கோம் இல்லையா? அதை எடுத்திங்கன்னா எப்படி வருதுன்னா, நான் அற்புதமும் ஆச்சரியமான, அப்படி தொடர்ந்து வசனம் போது அது முடியும் போது ஒரு அதிசயத்தை செய்வேன் அப்படின்றார். தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறாரு, அற்புதமும் ஆச்சரியமான. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்துக்காக, ஒரு வேலை விஷயத்தில், திருமண விஷயத்தில் 5 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சு, குழந்தைக்காக காத்துட்ருக்குறோம். இந்த தேசத்தில் வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்குறோம். என் பிள்ளை படிப்புக்காக. எனக்கு தெரியும், சில பேர் இந்த திங்கட்கிழமை தோறும் நடக்கிற அந்த ஜெப நேரத்துக்கு வருவாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் என்கிட்ட பேசுவாங்க, பிரதர் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, என் பிள்ளையோட வாழ்க்கை சமாதானமான, கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரிஞ்சு ஜீவிக்கிறாங்க, என்னைக்கு சரியாகும்? அநேக குடும்பங்கள் உடைஞ்சு போயிருக்கு, அநேக குடும்பங்கள் வேதனையில் இருக்கு, கடன் பிரச்சனையில். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்புங்க. நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம், உங்கள் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடலாம். நான் ஒன்று சொல்லட்டும், உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் ராஜா, அவர் நீதியின் சூரியன், யெகோவா தேவன். உங்கள் பிரச்சனையை பெருசுன்னு பார்க்காதீங்க. அதுக்கு மேலே அந்த பிரச்சனையே நொறுக்குகிறவர், பதறாக்குறவர், அதை கட்டுப்படுத்துகிறவர், கட்டி போடுகிறவர், ஆமென், கர்த்தர். அப்போது அந்த கால வேளையில் அவரை நம்பினீங்கன்னா
என்ன நடக்கும்? உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயம், சந்தேகம் நீங்கும். அவர் அற்புதத்தை செய்வார். ஆச்சரியமான ஒரு அதிசயத்தை செய்வார். டாக்டர் சொல்லியிருக்கலாம், குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை சில பேர் வேலைக்கு முயற்சி செய்து வயசாயிருச்சு, இனி கிடைக்காது, வெளிநாடு போக முடியாது. அதுவும் அமெரிக்க தேசங்கள், சில தேசங்களுக்குன்னா இப்போ போகிறதுக்கு எளிதான காரியம் இருக்குது, இல்லை போக முடியாது. பட் ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அந்த அதிசயத்தை பார்த்து, கர்த்தருடைய இந்த கிருபையை பார்த்து, அவர் எவ்வளோ பெரியவர்ன்றதை ருசி பார்த்து சொல்கிறேன், அவர் அற்புதம் செய்வார். முடியாதுன்ற இடத்த உடைச்சிட்டு நமக்காகவே சில சட்டங்களை கொண்டு வருவார், நமக்காகவே வழியை திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பிரதர் என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினார் பாருங்க. முன்னாடி அவருக்கு நம்பிக்கைனா கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ கடவுளுக்குள்ளே இருக்க இருக்க வளர்ந்தனால அவர் சொல்கிறாரு, ப்ரோ எனக்கு வேலை போயிடும், பிரச்சனை இருக்குது, திடீர்னு எப்போ தூக்குவான்னு தெரில. நிறைய நீங்கள் கேள்விப்படுவீங்க, இந்த கம்பெனியில் அடிக்கடி தூக்குறான். ஆனால் எனக்கு பயம் இல்லை, என்னை தூக்குனாலும் கர்த்தர் எனக்குன்னே ஒரு கம்பெனியை கட்டி வைப்பார், அதில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார், எனக்குன்னு ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். நான் இதுதான் ஆமென். அற்புதமும் ஆச்சரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன். ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உன் ஜீவியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் செய்வார். காட் பிளஸ் யூ. பை பாய்.